Hello friends, welcome to my YouTube channel LKT Bro Financial Freedom. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செக்ஷன் ஃப்ரைடே 213 பாயிண்ட் நிஃப்டி டவுன். அதுக்கான காரணம் என்ன? அண்ட் நெக்ஸ்ட் வீக் இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா இல்ல அப் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ இதெல்லாமே தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வில் ஜம்ப் இன் டு த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே நிஃப்டி 213 பாயிண்ட் கீழே விழுந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து ஜெரம் போல். யார் இந்த ஜெரம் போல்? ஜெரம் போல் இஸ் த ஹெட் ஆஃப் த யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் விச் கண்ட்ரோல் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் யூஎஸ். அதாவது ஃபெடரல் ரிசர்வ் தான் யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்றவங்க. அதோட ஹெட் தான் ஜெரம் போல். ஃபர்ஸ்ட் யூஎஸ் டாலரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போனால் நமக்கு என்ன, கீழே இறங்கினா நமக்கு என்ன, ஏன் இந்தியன் மார்க்கெட் கீழே இறங்கணும், ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ மெனி இந்தியன் கம்பெனிஸ் பாரோ இன் யூஎஸ் டாலர். நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம அடானி சார் எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காருன்ட்டு டாலரில். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்தியன் கம்பெனிஸ் டாலரில் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்தியாவோட கம்மி. ஸோ யூஎஸ் டாலரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகினா இந்தியன் கம்பெனிஸ் யாருன்னா கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்க அதிகமாக பே பண்ணுறதா இருக்கும். ஸோ ரெவின்யூ அவங்களோட ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். இந்தியன் கம்பெனிஸோட ப்ராஃபிட் கம்மியாகும். ரெண்டாவது ஃபாரின் இன்ஸ்டியூட் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஐஸ் வரவு கம்மியாயிடும். Many foreign investors invest in Indian stock. Already Indian marketல இருந்து FIIs பைசா எடுத்து வெளியே போயிட்டு இருக்காங்க. In short, Indian market get nervous because what Paul says, can money flow in or out of Indian equity? So first reason நம்ம பார்த்துட்டோம். Second reason வந்து tariff. So in short, higher US tariff. அதனால என்ன ஆக போகுது? So Indian companiesக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதியில இருந்து 25% tariff போட்டிருக்காங்க. அண்ட் 27ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து இந்தியன் கூட்ஸுக்கு ப்ளஸ் 25% டேரிஃப், அதாவது 50% டேரிஃப் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்தியன் எக்ஸ்போர்ட் வந்து காஸ்ட்லி ஆகிடும். அதோட அவுட்கம் என்ன ஆகும்னா இந்தியன் கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வந்து லெஸ் ஆகிடும். அப்போ தான் வந்து அவங்களோட காம்படேட் பண்ண முடியும். அதர் கண்ட்ரி கூட்ஸோட நம்ம காம்படேட் பண்ண முடியும். ஸோ கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து லெஸ் ஆகிடும். ஸோ அதனால என்ன ஆகும்னா இன்வெஸ்டர்ஸ் வரி அண்ட் மார்க்கெட் ஃபால். அண்ட் மூணாவது விஷயம் வந்து ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இதுவரை நான் சொன்னது எல்லாமே இந்தியன் மார்க்கெட் விழுந்ததுக்கான ரீசன். பட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் பட்டை கலப்பிடுச்சு. ஜெரம் போல் செட் தட் த ஃபெடரல் மே கட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஸ் ஏர்லியர் ஆஸ் செப்டம்பர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மேபி கட் இந்த செப்டம்பர், வர செப்டம்பர்லேயே இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்கன்ட்டு ஜெரம் போல் ஐயா சொல்லியிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லலை, மேபி 0.25 இருக்கலாம். ஸோ ரேட் கட் வந்து செப்டம்பர்லேயே வரப்போகுதுன்னு உடனே மார்க்கெட் ரொம்ப ஹாப்பியாகி மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு அமெரிக்கன் மார்க்கெட். ஸோ இதோட இம்பாக்ட் வந்து ஏஷியன் மார்க்கெட்ல மண்டே நம்மளுக்கு தெரியும். ஸோ ரேட் கட்னால என்னென்ன அட்வான்டேஜ்? ரேட் கட் மீன்ஸ் லோன் கெட்டிங் சீப்பர், பிஸ்னஸ் அண்ட் பீப்புள் கேன் borrow அண்ட் ஸ்பெண்ட் மோர். திஸ் யூஸ்வலி ஹெல்ப்ஸ் த எக்கனாமிக் அண்ட் பூஸ்ட் கம்பெனி ப்ராஃபிட். நம்ம இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பேங்க்ல இருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக மணி borrow பண்ணிக்கலாம். அது மூலமாக பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம். ஸோ இந்தியாவிலேருந்து நிறைய கம்பெனிஸ் தே ஆர் borrowing. ஸோ அவங்களோட வட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக கட்டுற மாதிரி வரும். ஸோ இதெல்லாமே வந்து பூஸ்டிங் ஃபார் த இந்தியன் எக்கனாமிக். எஃப்ஐஎஸ் தே borrow மணி, எஃப்ஐஎஸ் borrow பண்ணுவாங்க மணி, இன்வெஸ்ட் இன் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் இல்லையா? ஸோ அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானா அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைப்பேன்னு சொன்ன உடனே 10 years ட்ரெஷரி ஈல்டு ட்ராப் ஆயிருக்கு. இன்வெஸ்டர் வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை குறைச்சிட்டு தே வில் மூவ் டுவர்ட்ஸ் த ஈக்விட்டி சைட். ஸோ இந்த கமிங் டேஸ் எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னா ஃப்ரைடே இந்தியன் மார்க்கெட் விழுந்ததுக்கான காரணத்தை பார்த்தோம் அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் ஏறினதுக்கான காரணத்தை பார்த்தோம். இப்போ நம்ம வந்து சார்ட் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். சார்ட் இஸ் த சுப்பீரியர். சார்ட் தான் வந்து எப்போவுமே ரைசிங் ஹேண்ட். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் வி வில் மூவ் ஆன் டு த சார்ட். ஸோ லாஸ்ட் வீக் நான் நினச்சது என்னன்னா இட் மே பி அ ரன்னிங் ஃப்ளாட். ஸோ கொஞ்சம் மேலே போயிட்டு இட் வில் கம் அண்ட் பிரேக் திஸ் லோ. இது நான் லாஸ்ட் வீக் எதிர்பார்த்தது. பட் இது ரன்னிங் ஃப்ளாட் எனக்கு வரல. இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு. இப்போ வந்து எக்ஸ்பேண்டிங் ஃபிளாட் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பேண்டிங் ஃபிளாட்டும் இது ஒரு கரெக்டிவ் வேவ் தான். அன்லெஸ் அன்டில் நம்ம இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் இருக்க வரைக்கும் தேர் இஸ் நோ எனி ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லை. இது வந்து ஒரு கரெக்டிவ் வேவ் தான். ஸோ இது கண்டிப்பாக மினிமம் இந்த கிரீன் கலர் கேண்டில் ஸ்டிக்கை பிரேக் பண்ணும் அண்ட் ஹை ப்ராபபிலிட்டி டு பிரேக் திஸ் லோ ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டே மேபி பிகாஸ் ஆஃப் ஜெரம் போல் ஏஷியன் மார்க்கெட் மேலே ஏறலாம். ஏறி டியூஸ்டேலேருந்து மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னும் என்னோட வியூ வந்து மார்க்கெட் வந்து பேர் ட்ரெண்ட் தான். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ அனலைஸ் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எந்த ஒரு பை ஆர் செல்
ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது என்னோட ஒப்பீனியன், என்னோட நாலேஜ் ஷேரிங்காக தான். இது எந்த ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ப்ளீஸ் டேக் யுவர் ஓன் டெசிஷன் பிஃபோர் ட்ரேடிங். நெக்ஸ்ட் 2 month மார்க்கெட் புல்லிஷ் தான், பட் நாட் ஸோ புல்லிஷ், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஆனால் என்னன்னா இது வந்து ஒரு கரெக்டிவ் வேங்கிறனால இட் வில் பி ஸ்லோ அண்ட் மிஸ்ஸி. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இது என்னோட பொசிஷன், ஐ எம் ஹோல்டிங் திஸ் பொசிஷன். I just want to share my position. It is not any buy or sell recommendation. Guys, please don't blindly take any buy or sell call. This is not any buy or sell recommendation. This is just for sharing my opinion or my knowledge. So என்னோட வியூ வந்து மார்க்கெட் வந்து bullish but not very bullish. So நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நிஃப்டி 24,700 காலை வந்து பை பண்ணியிருக்கேன். I buy one lot call. So one lot call வந்து buy பண்ணியிருக்கேன். So I'm not so bullish. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், நிஃப்டி 25,500 காலை வந்து செல் பண்ணியிருக்கேன் 2 lot. ஸோ 2 lot காலை செல் பண்ணியிருக்கேன் அண்ட் 1 lot புட்டையும் செல் பண்ணியிருக்கேன். ஸோ 24,000 புட்டையும் நான் செல் பொசிஷன் ஒரு பொசிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால என்ன ஆகும்னா, ஸோ பிட்வீன் 24,000லேருந்து 25,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நெக்ஸ்ட் 2 month மார்க்கெட் இருக்குங்கிறது என்னோட வியூ. ஸோ நான் இந்த பொசிஷன்லாம் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் நாட் எனி பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன், ஜஸ்ட் ஃபார் ஷேரிங் மை நாலேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்கள், கேளுங்க. I will try to explain. See you in the next video. Until then, goodbye.